Sheen Lac Specialty Coatings, always shining. Sheen Lac. Milky Mist milkshakes make you go. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ சூப்பர் சிங்கர் 3 வரைக்கும் அப்பா இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அப்பா இருந்தார். அதுக்கப்புறம் வந்த எல்லா இதுலேயுமே நான் ஒரே ஒரு தாட் மட்டும் எனக்கு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா சூப்பர் சிங்கர் ரொம்ப பெரிய பிராண்ட். ஸோ ஒவ்வொரு வருஷமும் நான் ட்ரை பண்ணேன். ஒவ்வொரு வருஷமும் நான் எலிமினேட் ஆகும்போது இல்லை நம்ம கண்டிப்பாக அடுத்த வருஷம் நம்மளுக்கு கிடைக்கும். சின்ன வயசுலேருந்து அப்பா தான் எல்லா விஷயத்துக்குமே. எந்த விஷயம்னாலும் அப்பா இல்லாமல் கண்டிப்பாக இல்லை. இந்த கடைசியாக சூப்பர் சிங்கர் 3 கூட்டிகிட்டு போனது அப்பா தான். ஸோ 15 வயசில் வந்துட்டு அப்பா இறந்ததுக்கப்புறம் அது உண்மையில அன்எக்ஸ்பெக்டட். அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கும் நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ அது இல்லாமல் நம்ம பேஷன்லேயும் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். அதுக்கு பண்ணிட்டு அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு எதுனாலும் அப்பா தான் எனக்கு அமைச்சிருக்காங்க. இது எல்லா மூமெண்ட்ஸ்க்குமே டெய்லி ஆக்சுவலாக பேசுவாங்க. எவ்ரிடே நான் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து எவ்ரிடே கொண்டு வருவாங்க. அந்த வழி எனக்கு தெரியும். இப்போ நார்மலாக பேசிடுறாங்க, ஆனால் என்கிட்ட தனியாக பேசும்போது ரொம்ப இமோஷனல் ஆகிடும். அப்பாவை பற்றி பேசணும் மட்டும் தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். அம்மா இல்லைன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு எங்களால் வந்துட்டு தாண்டி இருக்க முடியாது. ஸோ அவங்க எவ்வளோ அவங்களால சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் எனக்கு பண்ணணும்னு ரஹ்மான் சார் ஒரு பாட்டு பாடியிருந்தேன். ரஹ்மான் சார் மியூசிக்கில் ஒரு பாட்டு பண்ணணும். அந்த பாட்டை எனக்கு அம்மாவுக்கு டெடிக்கேட். எனக்கு ரிசல்ட் வந்தோடனே உண்மையாக டிசப்பாயின்மெண்ட் கொஞ்சம் இருந்தது. ஆனால் ஜான் வின் பண்ண எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஜான் என்னோட தம்பி மாதிரி, அவன் வின் பண்ண எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, என் உயிரணுவின் வரமுன் உயிரல்லவா, மண்ணில் வந்த நானும் நகலல்லவா, காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே. ஃபீல் பண்றீங்க சூப்பர் சிங்கர் விக்னேஷ் அப்படின்னு சொல்லும்போது? ஏன்னா எல்லா இதுலயுமே நான் ரிப்பீட் பண்றேன். இந்த 13 இயர்ஸ் ட்ரீம் இது. 13 வருஷமா நான் எவ்ரி டைம் நீங்க எல்லா சீசனுமே ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே. சூப்பர் சிங்கர் 3ல இருந்து 4, 5, 6, 7 ஸோ ஒரு சீசன் கூட நான் மிஸ் பண்ணேன். ஜூனியர் சீனியர் எல்லாமே இல்ல 13 சூப்பர் சிங்கர் 3க்கு அப்புறம் எனக்கு 15 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. ஜூனியர் விட மாட்டேறாங்க. ஸோ ஒவ்வொரு சீசனுமே ட்ரை பண்ணி ஸோ என்னால் வந்துட்டு செட் ரவுண்ட் வந்துட்டு என்னால் குவாலிஃபை ஆக முடியாது. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி நான் நிறையா ஒர்க் பண்ணி ஸோ ஃபைனலாக சூப்பர் சிங்கர் 10. ஸோ இந்த பிளாட்ஃபார்முக்கு தான் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணோம். ஸோ இது இவ்வளோ வருஷம் கழிச்சு கிடைச்சது. நோ ரெக்ரெட்ஸ். இதில் எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சது. ஐ திங்க் எவ்ரி டைம் வந்து அந்த முகமது கஜினி தான் வந்து அவர் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்லை வந்து அந்த எவ்ரி டைம் வந்து அதே நம்பிக்கையோட ஒருத்தங்க வந்து திருப்பி வராங்க அப்படின்னா வந்து அவங்க அந்த விஷயம் மேலே எவ்வளோ பேஷனேட்டா இருந்தா மட்டும்தான் அதை பண்ண முடியும் இல்லையா? இவ்வளோ கண்டினியூஸாக நான் ட்ரை பண்ணுறதுக்கு அப்பா ரொம்ப முக்கிய காரணம். ஸோ அப்பாவுக்கு வந்துட்டு நான் சூப்பர் சிங்கரில் பாடணும், இப்போ நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கணும். ஸோ சூப்பர் சிங்கர் 3 வரைக்கும் அப்பா இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அப்பா இருந்தார். அதுக்கப்புறம் வந்த எல்லா இதுலேயுமே நான் ஒரே ஒரு தாட் மட்டும் எனக்கு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா சூப்பர் சிங்கர் ரொம்ப பெரிய பிராண்ட். ஸோ இதில் நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும். நம்மளுக்கு ஒரு நல்ல ரெகக்னிஷன், பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ ஒவ்வொரு வருஷமும் நான் ட்ரை பண்ணேன். ஒவ்வொரு வருஷமும் நான் எலிமினேட் ஆகும்போது இல்லை நம்ம கண்டிப்பாக அடுத்த வருஷம் நம்மளுக்கு கிடைக்கும், அடுத்த வருஷம் கிடைக்கும். ஸோ ஒரு 13 வருஷம் கழிச்சு எனக்கு அது கிடைச்சிது சூப்பர் சிங்கர் 10. ஸோ அதில் எனக்கு ஃபைனலிஸ்ட்டாக வந்து இந்த ஃபைனல் அந்த ஸ்டேஜில் அவ்வளோ பீப்புள் முன்னாடி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது சத்தியமாக என்னோட வேர்ட்ஸ்னால டிஸ்கிரைப் பண்ண முடியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்க சொல்லுங்க. ஐ திங்க் கூட ஒருத்தவங்க வந்து சப்போர்ட்டிவா இருக்கிறதும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து ட்ரை பண்ணி நீங்க ஈஸியா சொல்லிருக்கலாம், அதான் இத்தனை வருஷம் நடக்கல, இதுக்கு மேல எதுக்கு நடக்க போகுது, உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். பட் நீங்க என்ன ஒரு விஷயத்த பார்த்து இல்ல கண்டிப்பா நம்ம 200% சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? ஸ்டார்ட்ல இந்த பாட்டு விஷயத்தினால தான் நாங்கள் பேசினது பழகினதெல்லாம். அதை தாண்டி இந்த ஒரு விஷயம்தான் எனக்கு ரொம்ப இவங்க மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் வர காரணமே அதுதான். இந்த வயசுல வீட்டும் பார்த்துட்டு சரி அப்பா இல்லைன்னா எப்படி வேணா அவங்களோட பார்த்து மாறி இருக்கலாம்ல, ஆனால் அவ்வளோ ஒரு பொறுப்பாக ஃபேமிலியை பார்த்து படிப்பும் விடாமல் அதில் வந்துட்டு இந்த அப்பாவோட அந்த பாட்டும் விட்டுறக்கூடாது. இதுதான் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சது. ஸோ அதுக்கு நானும் இருக்கணும்னு ஒரு ஆசை கூட. அப்பா பத்தி நம்ம கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வந்து ராஜு அப்படிங்கிறது அப்பாவோட பேரு கேள்விப்பட்டோம். உலகம் ஃபுல்லா வந்து எடுத்துட்டு போயிட்டீங்க. திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 15 வயசு குழந்தைக்கு வந்து ஒரு ஹீரோவா இருந்த ஒருத்தர் திடீர்னு வந்து அவர் இல்ல அப்படிங்கும் போது வந்து என்ன ஒரு மென்டல் ஸ்டேட்ல இருந்தீங்க? சின்ன வயசுலேருந்து அப்பா தான் எல்லா விஷயத்துக்குமே. எந்த விஷயம்னாலும் அப்பா இல்லாமல் கண்டிப்பாக இல்லை. இந்த கடைசியாக சூப்பர் சிங்கர் 3 கூட்டிகிட்டு போனது அப்பா தான்.
ஸோ 15 வயசில் வந்துட்டு அப்பா இறந்ததுக்கப்புறம் அது உண்மையில அன்எக்ஸ்பெக்டட். அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கும் நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ அது இல்லாமல் நம்ம பேஷன்லேயும் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் 3 பேர் நாங்கள் வீட்டில். ஸோ நாங்கள் 3 பேருமே கண்டிப்பாக படிக்கணும், அது வந்துட்டு அப்பாவோட விஷ். அது இல்லாமல் என்னோடய பேஷன்லேயும் ஒர்க் பண்ணணும். ஸோ அப்படி ஒவ்வொரு வருஷம் வந்துட்டு நான் சூப்பர் சிங்கர் வரும்போது யோசிப்பேன், அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கேன். ஆனால் இவ்வளோ 13 வருஷம் கழிச்சு கிடைச்ச சூப்பர் சிங்கர் எனக்கு நிறைய மெமரபுளான மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, நீங்கள் சூப்பர் சிங்கரில் பார்த்துருப்பீங்க, ஒரு ரவுண்ட் வந்துட்டு அப்பாவோட வீடியோ வந்துட்டு எனக்கு ரிட்ரீவ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது நான் இந்த சூப்பர் சிங்கர் வரலைன்னா கண்டிப்பாக எனக்கு கிடச்சிருக்காது. அது எனக்கு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன். அது வந்துட்டு நான் லைஃப் ஃபுல்லாக வச்சு ஒரு செரிஷ் பண்ணுற ஒரு மூமெண்ட். அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது ஆக்சுவலி இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் வந்து இப்போது அப்பா அப்படின்ட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஒரு கேப், அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கதான் சொல்லுவேன். எந்த ஒரு இடத்துல அப்பா இருந்திருக்கலாம் அப்படின்னு ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக நான் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா, நான் டெய்லி மிஸ் பண்ணுற ஒரு பர்சன் அப்பா தான். ஸோ இப்போ என்ன அச்சீவ் பெரிய அச்சீவ்மெண்ட் இப்போ வரைக்கும் இப்போ அச்சீவ்மெண்ட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு சேலரி வாங்கும்போது, என்னோடய ஒர்க்கில் ஃபர்ஸ்ட் சேலரி வரும்போது அப்பாட்ட கொடுத்துருக்கலாமே, ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்போது அப்பா இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டு வருது, அப்பாட்ட நான் கொண்டு போய் காட்டியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பெசிஃபிக் மூமெண்ட் இல்லை, எல்லா மூமெண்ட்லேயுமே நான் மிஸ் பண்ணுற ஒரு பர்சன் அப்பா. என்ன சொல்லுவாங்க ஆக்சுவலி அப்பா பற்றி பேசும்போது? அதான் சொன்ன மாதிரி தான், ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அப்பா இருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒன்று இப்போ சடனாக ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், எதுனாலும் அப்பா தான் எனக்கு அமைச்சிருக்காங்க. இது எல்லா மூமெண்ட்ஸ்லையுமே டெய்லி ஆக்சுவலாக பேசுவாங்க, எவ்ரிடே. நான் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து எவ்ரிடே கொண்டு வருவாங்க. நீங்க வந்து அவங்க அப்பா பத்தி நீங்க மீட் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க, அப்ப அவர் சொல்லிதான் எல்லா விஷயமும் கேட்டிருப்பீங்கல்ல. என்ன ஒரு விஷயம் அவர் சொன்னதுல உங்களை ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம்? இவங்க பயங்கரமா எல்லாமே எப்படி சொல்றது, ஃபேமிலினா அதோட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. எல்லாமே ஒர்க்னா அதோட இம்பார்ட்டன்ஸ், பேஷன்னா அது. சரி, இந்த சின்ன வயசுல எப்படி இவ்வளோன்னும் போது இதெல்லாம் என் அப்பா கிட்ட இருந்தா வந்தது, இல்லைன்னா எனக்கு எப்படி வரும். அப்பா எனக்கு அவ்வளோ சின்ன வயசுல இருந்தே நான் அவ்வளோ கற்றுக் கொடுத்தாங்க, அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. ஒன்றும் இப்போ ஒரு ஃபேம் வந்துருச்சுன்னா அந்த ஒரு சேஞ்சஸ், ஒரு சின்ன சேஞ்ச் கூட தெரியாது, அது கூட பார்த்து அவ்வளோ. அப்ப என்ன, நானே ஆச்சரியப்பட்டு கேட்பேன், எப்படின்னு. எல்லாம் என் அப்பா கிட்ட இருந்து வந்தது. பார்த்ததே இல்ல, பழகினதே இல்ல, ஆனா வந்து அவங்க அப்பா பத்தி பேசும்போது நீங்க கண்காணிங்க. ஏன்னா எப்பவுமே அவங்க சொல்லுவாங்க, அந்த வலி எனக்கு தெரியும். இப்ப நார்மலா பேசிடுறாங்க, ஆனா என்கிட்ட தனியா பேசும்போது ரொம்ப இமோஷனல் ஆயிடுவாங்க. அப்பாவை பத்தி பேசும்போது மட்டும்தான் நான் நிறைய பார்த்திருக்கேன், அதனால அந்த ஞாபகம் வந்துடும் எனக்கு. பியூட்டிஃபுல். அப்பாவும் பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து கேள்விப்பட்டோம். சேர்ந்து பாடுறதெல்லாம் உண்டா? ஒர்க் போறதுக்கு முன்னாடி வந்துட்டு மார்னிங் ஒரு 6 மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் எழுப்பி அப்பா வந்துட்டு டெய்லியுமே பாட்டு கேட்பார். கேட்கும்போது நிறைய பாட்டு அப்பாவுக்கு ஒரு முக்கியமான பாட்டு என்னன்னா, அந்த சின்ன சின்ன கண்ணனுக்குன்னு பாட்டு. அந்த பாட்டு வந்துட்டு அப்பா எனக்காக பாடுவார் சின்ன வயசுல இருக்கும்போது. ஸோ அது வந்துட்டு பெருசானதுக்கப்புறம் நான் பாடுவேன், அப்புறம் அப்பா பாடுவார். ஸோ அது மாதிரி அப்பா ரொம்ப அழகா பாடுவார். அதுல அந்த சேர்ந்து பாடுறதெல்லாம் உண்டு. இருக்கு. ஒரு பெஸ்ட் மெமரி as a child அப்பா கூட அப்படின்னா என்ன சொல்றீங்க? மார்னிங் ஒரு 8 o'clock கிளம்பிடுவார். அதுக்கு முன்னாடி அப்பாட்ட நான் நிறைய பேசுவேன். அப்பதான் அப்பாட்ட டைம் கிடைக்கும், இல்லைன்னா நாங்களும் ஸ்கூல் போயிடும். அப்பா வரக்கு 10 o'clock நைட்டு. அப்போ மார்னிங் பேசும்போது எங்க வீட்டு முன்னாடி உட்காந்து பேசுவோம். வீட்டுக்கு முன்னாடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு, அப்போ நான் அப்பாட்ட சொன்னேன், இந்த மாதிரி இப்போ இது மாதிரி நம்மளும் வீடு கட்டலாம்ப்பா, இது மாதிரி நம்மளும் இது மாதிரி இது பண்ணலாம். அப்பா சொல்லுவார், அதெல்லாம் சாத்தியம் இல்லைடா, மீன்ஸ் பெருசாகி நம்ம, ஏன்னா அவருக்கு ரியாலிட்டி என்னன்னு தெரியும். ஸோ அதெல்லாம் சாத்தியம் இல்லைடா, இருந்தாலும் நம்ம ஒர்க் பண்ணணும், ஆனால் அதெல்லாம் அவ்வளோ சாத்தியம் இல்லை. ஆனால் இப்போ என்னால் பண்ண முடிஞ்சுது அது. பட் அது அப்பாவுக்கு என்னால் டெடிகேட் பண்ண முடியல. இப்போது அப்பா சொன்ன எல்லா விஷயம் என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சுது. ஆனால் என் கூட அப்பா இல்லை, அது மட்டும்தான் எனக்கு பெரிய விஷயம். அம்மா பற்றி சொல்லுங்க. ஐ திங்க் ஆல் ஆஃப் அ சடன் அவங்க ஹஸ்பண்ட் மேலதான் கம்ப்ளீட்டா டிபெண்டா இருந்திருப்பாங்கல்ல, திடீர்னு எல்லா வேர்டுமே அவங்க ஷோல்டர்ஸ்ல வரும்போது. ஆக்சுவலா ரொம்பவே அம்மா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 15 வயசு, அண்ணாக்கு வந்து 20 வயசு. அப்போ இருக்கும்போது அப்பா இறந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே அம்மா தான் பார்த்துக்கணும். நாங்கள் படிக்காமல் போயிருக்கலாம், எங்களோட கெரியர் வேற பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும், 3 பேருமே டிகிரி முடிக்கணும், 3 பேருமே படிக்கணும், உங்களோட பேஷன்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதுக்கு நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் மேலே வந்துட்டு அம்மா ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா நான் ஒர்க் பண்ணணும். அண்ணா வந்துட்டு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தார். இப்போ நான் ஒர்க் பண்ணோம். அப்போ அந்த விஷயம் வந்துட்டு இல்லை, சரி அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நானும் அண்ணாவும் ஒர்க் பண்ணி ஃபேமிலி பார்த்துக்கிட்டோம். ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அம்மாவும் நல்லா பார்த்து.
இந்த ஒரு விஷயம் அம்மாக்கு கண்டிப்பா பண்ணிடணும் அப்படின்னு சில விஷயங்கள் நீங்க உங்களுக்குள்ளேயே சொல்லியிருப்பீங்களா ஒரு பாயிண்ட்? ஆக்சுவலாக ஒரு விஷயம் எனக்கு பண்ணணும்னு இருக்கு. ரஹ்மான் சாருக்கு ஒரு பாட்டு பாடிடணும். ரஹ்மான் சார் மியூசிக்கில் ஒரு பாட்டு பண்ணணும். அந்த பாட்டை எனக்கு அம்மாவுக்கு டெடிகேட் அதுதான் உங்களுக்கு அம்மாக்கு நீங்க கொடுக்க போற அந்த ரிட்டர்ன் இதுவா? உண்மையா அந்த பாட்டில் வந்துட்டு என்னோட பேர் என்னோட அப்பாவோட பேர் விக்னேஷ் ராஜு, ரஹ்மான் சார். ரஹ்மான் சாரோட பேர் 2 பேர் வந்துட்டு எனக்கு வரணும். ரொம்ப பெரிய கனவு அது அம்மாவுக்கு எனக்கு டெடிகேட் பண்ணேன். இப்போ திடீர்னு அப்பா இல்லை, ஸோ அந்த வீட்டு செலவுல இருந்து எல்லாமே வந்து அது மேனேஜ் பண்றதே வந்து ஆல் ஆஃப் சடன் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும். இந்த ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கும் போது என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்? அம்மா ஆக்சுவலாக ஸ்டிச்சிங் பண்ணியிருந்தாங்க. அப்போது அதை வச்சு அம்மா சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு டைம் மேலே அம்மாவுக்கும் முடியல, அவங்களால ரொம்ப ஒர்க், அதெல்லாம் வீடும் பார்த்துக்க முடியல. அப்போது நானும் அண்ணாவும் ஒர்க் பண்ணோம். அண்ணா பார்ட் டைமாக ஒர்க் பண்ணேன், நானும் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி. ஸோ அம்மா இல்லைன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு எங்களால் வந்துட்டு தாண்டி இருக்க முடியாது. ஸோ அவங்க எவ்வளோ அவங்களால சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து இருக்கோம்னா கண்டிப்பாக அம்மா ஒரு முக்கிய காரணம். அம்மா ரொம்பவே ஹாப்பி. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. நான் இவ்வளோ வருஷம் சொல்லும்போது அம்மாவும் சொல்லுவாங்க, அம்மா நிவி எல்லாருமே சொல்லுவாங்க சார் சரி இந்த வருஷம் கிடைக்கல அடுத்த வருஷம் போகலாம். நானே ஒரு மாதிரி ஆஃபர் தான், சரி கிடைக்கலையே, சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணலாமா இல்லை வேணாமா? அப்போ இல்லை அம்மா கண்டிப்பாக சொல்லுவாங்க, இது மாதிரி நீ ட்ரை பண்ணுறா, உனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நீ நினச்சது நடக்கும் சொல்லி ஒரு வழியாக நடத்திட்டேன். ரொம்ப நிஜமாவே ஒரு மோட்டிவேஷன் ஒன்று கிடைக்குது நீங்க சொல்றதை கேட்கும்போது. ஸோ அம்மா அப்பா அம்மா கூட நீங்க பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்பா பத்தி எல்லாமே கேட்டு தெரிஞ்சிருக்கீங்க. அவங்க அம்மாக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் பத்தி சொல்லுங்க. நான் கூப்பிடுறதே அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் இப்போ மேரேஜ் ஆகி முடிச்ச அந்த 1 வீக் நம்மளுக்கு என்ன இருந்தாலும் புது இடம், ஆனால் அப்படி தெரியாமல் பார்த்துக்கிட்டாங்க. எவ்ரிடே நான் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கேன், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும். எவ்ரிடே நான் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அங்கே 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு அம்மா அப்பாவை பார்த்துட்டு தான் வருவேன். அப்போ எனக்கு அவ்வளோவா சமைக்கலாம் வராது. அவங்க நிற்க வச்சுட்டு நீ இருன்னு சொல்லி அவங்க தான் எனக்கு வீட்டில் குக்கெல்லாம் இருக்காங்க. இன்கேஸ் இல்லைனாலும் என்னை எதுவுமே செய்ய விடாம அப்படிதான் பார்த்துப்பாங்க. நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அம்மா கிட்ட போய் சொல்றதுக்கு ஏதாவது யோசிச்சீங்களா? ஆக்சுவலா அம்மா பயங்கர சில். ஃபர்ஸ்ட் போனோன்னு அம்மாட்ட சொன்னேன். ஏன்னா நாங்க எங்களுக்குள்ள ஓகேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுமே கண்டிப்பா ஃபேமிலிட்ட கொண்டு போகணும் நினைச்சு அம்மாட்ட போய் சொன்னேன். அதுக்கு என்னடா தாராளமா பண்ணிடலாம் மேடம், அவங்க பயங்கர சில். ஸோ எங்களுக்கு எந்த பேரியருமே இல்லை, லவ் லைஃப்லையும் சரி மேரேஜ் லைஃப்லையும் சரி எந்த பேரியருமே இல்லாமல் அம்மாட்ட போய் சொன்னாரு, தாராளமாக பண்ணிக்கலாங்க. உடனே பேசி அவங்க வீட்டில் பேசணும். அப்புறம் நிவியோட அப்பாட்ட பேசினார். ஆக்சுவலா நிவியோட அப்பா வந்துட்டு ஊட்டி, ஊட்டியில அவங்க கொஞ்சம் ஃபேமஸான அப்பா. ஆனா ரொம்ப ஸ்வீட் அவரு. நான் பார்க்கும்போது வந்துட்டு ஐயோ எப்படிதான் சொல்லுவேன், தூக்கிடுவாங்களோ யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் அவர்கிட்ட உண்மையா. ஸோ அதுக்கப்புறம் அம்மா வச்சு நாங்க அப்பாட்ட பேசினோம். முதல்ல நான் சொல்லிட்டேன் அப்பா கிட்ட. நான் தான் சொல்லிட்டேன். ஏன்னா நாங்க எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆன அடுத்த நாளே நாங்க பிளான் பண்ணது வீட்டுல சொல்லிடலாம் தான். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கேப்பே 1.5 yearsல எங்களோட நெக்ஸ்ட் மேரேஜும் வந்துருச்சு. ஏன்னா நாங்க அவ்வளோ முதல்ல ஃபேமிலிட்ட தான், விக்கி அம்மாட்ட சொல்லியாச்சு, நான் அப்பா அம்மாட்ட சொல்லியாச்சு. ஆனா பயந்துட்டே தான் இருந்தோம். ஆனா அவங்க அக்செப்ட் பண்ணி தான் இவ்வளோ எனக்கு கிடைச்சது. அப்பாவுக்கு நான் ரொம்ப செல்ல பொண்ணேன், என்ன ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் என்ன சொல்லுவாரோன்னு. ஆனா அப்பா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்பா அக்செப்ட் பண்ணோன்னே விக்கிட்ட பேசி அப்புறம் அப்பா எல்லாம் இங்கெல்லாம் கோயம்புத்தூர்ல எல்லாம் விசாரிச்சு அப்ப ரொம்ப பிடிச்சிருச்சு அப்பாவுக்கு. அதனால எனக்கு கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அந்த விஷயம் பேரியரே இல்லாம ரொம்ப ஸ்மூத்தாவே என்ன அவருக்கு அவ்வளோ அப்ப தெரியாது. அப்போ ஒரே விஷயம் என்கிட்ட சொன்னாரு, இது உண்மையாவே சொன்னாரு, என் பொண்ணு என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை அப்படின்னு சொன்னாரு. என் பொண்ணு என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு விஷயம் தான், சீரியஸா சொன்னாரு. எனக்கு கேட்ட அப்பாடா அந்த வேலை எதுவும் கேட்டு வைக்கல. அதுவும் இல்லாம அப்புறம் பேச ஆரம்பிச்சோன்னே அப்பாவுக்கு என்னை பத்தி தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்ளமே இல்லாம அடுத்த மேரேஜ். இப்ப வீட்டுல மெயினா எதுன்னா எனக்கு தெரியாது, இவங்க விக்கிட்டு இருந்தா எனக்கே தெரியும். அவங்க வீட்லயுமே இவங்கதான் விக்கிக்கு எப்பவுமே இப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய அம்மாங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பார்த்தாலே பிடிச்சிடும். உண்மையாதான் உண்மைதான். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி வீட்டுல அதே மாதிரி செல்லாயிடணும்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப அது எப்படி ஆயிடுச்சுன்னா எனக்கும் என் தம்பிக்கும் போட்டி இருக்கும்ல பிஃபோர் மேரேஜ். அப்ப என்ன அவனுக்கு மட்டும் பண்றீங்க,
நானும் தானே இருக்கேன். அப்பா எப்பவுமே என்னை விட்டு கொடுக்க மாட்டாரு. அம்மா வந்து ஏதோ ஒன்னா தம்பிக்கு அதனா உங்களுக்கு உங்க பையன் அந்த மாதிரி. இப்ப தம்பி வெளியே படிக்க போனோன்னு அந்த போட்டிக்கு இவங்க வந்தாச்சு. அந்த அளவுக்கு இவங்க 2 பேரையும் ஈக்குவலா பார்த்து அப்படிதான் வீட்டுல இருப்பாங்க. இப்ப எங்க ஒரு ஊட்டிக்கு நாங்க கிளம்புறோம், அப்ப ஃப்ரெண்ட்ஸ் சீட்ல அப்பாவும் விக்கி உட்காந்துப்பாங்க. 2 பேரும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அப்பா இளையராஜா சாங் பத்தி பேசுவாங்க. அவங்க பயங்கர இளையராஜா ஃபேன், இவங்க ஏறாமன் ஃபேன். 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவாங்க. இல்ல சண்டை போட மாட்டாங்க, ஹெல்தியா. அவங்க வந்துட்டு அத ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு 10 சாங் இது எனக்கு ஃபேமஸ். இல்ல 2 பேருக்கும் பிடிக்கும். ஆனா இவங்க வந்து இப்ப பழைய பாட்டுங்கெல்லாம் அவ்வளவா விக்கி தெரியாத பாட்டெல்லாம் இந்த பாட்டை கேட்டு பாருங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அப்ப விக்கி அப்பா இதே மாதிரி இங்க ஒரு பாட்டு இருக்குப்பா இதை கேளுங்கன்னு சொல்லி. ஆக்சுவலா நான் ரஹ்மான் சார் ரொம்ப பெரிய ஃபேன். ராஜா சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ அப்பா கூட வந்துட்டு போகும்போது அவர் ராஜா சார் பாட்டுல கேட்கும்போது ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவோம். அதுக்கப்புறம் நானும் இடையில ரஹ்மான் சார் பாட்டு ஒண்ணு இதுவும் கேளுங்களேன். அது மாதிரி இவங்க பயங்கர பாண்டிங். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ஃபுல்ஃபில்டா இருக்கும் எனக்கு. சரி, இப்போ 2 வீட்லயும் பேசியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த கல்யாணம் அப்படிங்கிறது. 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? இப்ப அது எப்படிங்க? அது ஒரே பொண்ணு ஒரே பையன்? ஆக்சுவலா நாங்க பெருசா பிளான் பண்ணாது. கிறிஸ்டின் முறைப்படியும் பண்ணணும், ஹிந்து முறைப்படியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஏர்லி மார்னிங் வந்துட்டு 6 o'clock. ஸோ அப்போ வந்துட்டு சரி எங்களோட ரிலேஷன் சைடும் ஒரு கல்யாணம் இருக்கணும், அவங்க ரிலேஷன் சைடு. ஆனா இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஒரு கான்செப்ட். 2 மாதிரியும் ரெடி ஆயிட்டு அது கொஞ்சம் ஒரே நாள்ல இருக்கிறது ஹெக்டிக்கா இருந்துச்சு, டக்கு டக்குன்னு மாத்தணும். ஆனா ஆக்சுவலா மார்னிங் 8 o'clock வந்துட்டு சர்ச்ல வெட்டிங். ஸோ 8 o'clock வந்துட்டு சர்ச் வெட்டிங். சர்ச் வெட்டிங் முடிச்சோடனே 9 o'clock முடிஞ்சதுமே நாங்க அடுத்து ரெடியாக போகணும், பிளேசர்லாம் போட்டு அப்படின்னா ஓகே நல்லா போச்சு. ஸோ சர்ச் வெட்டிங் முடிச்சதுமே ஹிந்து வெட்டிங், நாங்க அதுக்கு போய் ரெடி ஆகணும். ஸோ 11 o'clock வந்துட்டு ஹிந்து வெட்டிங் முகூர்த்தம். 1 hourல நாங்க போய் ரெடி ஆகணும். அதுதான் சார் அவ்வளவு ஹெக்டிக்கா இருந்துச்சு அந்த ஷெட்யூல். ஆனா எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு போய் ரெடி ஆயிட்டு 11 o'clock வந்துட்டு அங்க கல்யாணம். அது முடிச்சுட்டு ஒரு 3 hours வந்துட்டு ரிசப்ஷன். அதுக்கு உண்மையா 1 day தான் நடந்தது. ஷூட்டிங் மாதிரி காலையில இருந்து ஒரு நைட் கால் ஷீட் தாங்க கொடுத்துருக்காங்க, முடிச்சு விட்டுருங்க அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க. சீரியஸா பயங்கர இதா இருந்துச்சு. ஆனா ரொம்ப ஸ்பெஷலா முடிஞ்சு. என்னென்ன விஷயங்கள் குடிக்குடியான விஷயங்கள் நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க? அங்க எல்லாமே பிடிச்சது எனக்கு. அந்த சாரி ஆகட்டும், இவங்க வேஷ்டி சட்டையில வந்து உட்காருது. அப்போ அதுல ஒரு மொமெண்ட்ஸ் நடந்துச்சு. ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து என்ன காலில் விழ சொன்னாங்க. நான் விழுந்ததுல எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம், எல்லாம் சிரிச்சு அந்த ஒரு மொமெண்ட்ல கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அது எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு மொமெண்ட்ஸ். சில காமெண்ட்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃபினாலே வந்து நீங்க பாடிட்டீங்க, பாடி முடிச்சுட்டு அந்த கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சீங்க, வந்ததுக்கு அப்புறம் என்ன யோசிச்சீங்க? இப்போ நம்ம எடுக்கிற பாட்டு அந்த 4 லெஜெண்ட்ஸ் இருக்காங்க, அது இல்லாமல் நிறைய பீப்புள் இருந்தாங்க, நிறைய லெஜெண்ட்ஸ் வந்திருந்தாங்க அன்னைக்கு. அவங்க முன்னாடி ரொம்ப நல்லா பாடிடணும். அப்போது என் காதலே சாங் பாடினேன், அதோட ஃபர்ஸ்ட் சாங். அந்த சாங் பாடினே சுஜாதா அம்மா வந்துட்டு அழுதுட்டாங்க அவங்க பாடி முடிச்சாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இதை விட என்னடா பெரிய விஷயம் நடந்துடும். ஸோ அது மாதிரி எனக்கு அவ்வளோ ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சு. ஸோ அதை என்னால் பண்ண முடிஞ்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணோடனே உங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங் இருந்தது? ஸோ ஆப்வியஸாக நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டது எல்லாமே நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஒரு இது இருந்துச்சு. எனக்கு ரிசல்ட் வந்தோடனே உண்மையாக டிசப்பாயின்மெண்ட் கொஞ்சம் இருந்தது. ஆனால் ஜான் வின் பண்ண எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஜான் என்னோட தம்பி மாதிரி, அவன் வின் பண்ண எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அப்போ அந்த ஸ்டேஜ்ல ஃபுல்லா நான் விக்க மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன், மிச்சதெல்லாம் மறந்துட்டேன் நான். இவங்க எப்படி எடுத்துப்பாங்க, ஓகேவா சிரிக்கிறாங்கன்னா ஓகே இருக்கு, பட் அப்புறம் பேசினதுக்கு அப்புறம் ஓகே ஓகே சரி ஓகேவா எடுத்துக்கிட்டாங்க சரி அப்படின்னு அப்படியே போய். ஓகே, I felt very bad that you didn't even make it to second and third spot. Nothing against other singers. For once, all the contestants were really good and unique, but I really wished you to be the winner. ஆக்சுவலா இந்த ரெகக்னிஷனுக்காக தாங்க இவ்வளோ போராட்டமும். ஆக்சுவலா இவ்வளோ பாசிட்டிவா எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் வருது, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைட்டில் வின்னர் ஒரு பக்கம், பட் விக்னேஷ் தான் பீப்பிள் வின்னர். இதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குயிக்கா we have a segment. உங்க 2 பேருக்கும் வந்து நீங்க வந்து ரிவீல் பண்ண போறீங்க யார் ரொம்ப எமோஷனல். சூப்பர் சிங்கர் முடிச்சுட்டு நீங்க தான் எழுதிங்களா, அவர் எழுதல போல இருக்கு. யாருக்கு அந்த முன் கோவம் ஜாஸ்தி வரும்? 2 பேருக்குமே. ஃபர்ஸ்ட் கோவம் வருமா அவங்க 2 பேரும்? கஷ்டமா இருக்கு. கோவம் வருமா? இந்த கோவம்லாம் வரும். ஆக்சுவலா கோவப்பட்டா நான் கோவமா பேச சிரிச்சிருவாங்க, பண்ணாயிருவாரு அப்படின்னு. கோவப்படுற ஒரே விஷயம் தான் எனக்கு பப்பீஸ் ரொம்ப பிடிக்கும். அப்ப வெளியே எல்லாம்
எங்க பப்பையை பார்த்தாலும் நான் நின்றுவேன், எங்க கடை இருந்தாலும் எடுத்துட்டேன். அப்ப வந்து பயம், அது ஏதாவது கடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது. அப்ப நான் அதை கேட்க மாட்டேன், அதுக்கு கோவப்படுவாங்க. யாரு வந்து ஃபர்ஸ்ட் சாரி கேட்டுருவா? ஓகே, நல்ல சரண்டர் ஆயிடுவீங்க. யார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆர் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்? இது ஃபைனலா நீங்க அப்பாக்கு, இப்போ அப்பா இருந்திருந்தா என்ன ஒரு விஷயம் நீங்க சொல்லுவீங்க, அதை சொல்லுங்க. இவ்வளோ வருஷம் நான் கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் அது அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக எங்கூட தான் இருந்தார் அவர். ஸோ ஃபைனலி நான் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணதை நான் பண்ணிட்டேன். நான் சூப்பர் சிங்கர் ஃபைனல்ஸில் பாடணும்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு அது ரொம்ப பெரிய விஷ். சூப்பர் சிங்கர் 3ல் இருக்கும்போது நான் எலிமினேட் ஆனால் அவர் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டார். ஸோ அந்த விஷயத்தை நான் அப்பாவுக்கு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நான். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, என் உயிரணுவின் வரமுன் உயிரல்லவான், மண்ணில் வந்த நானும் நகலலவான், காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சீக்கிரமா வந்து ரெஹ்மான் சார் மியூசிக்ல ஒரு பாட்டு, கண்டிப்பா. பயங்கரமான ஒரு மெலடி, ரொமான்டிக் மெலடி வந்து Definitely. பாடுங்க. அந்த இன்டர்வியூல திருப்பி நான் உங்களை வந்து தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ. Thank நீங்க you. வந்ததுக்கும் சரி, அவரோட லைஃப்ல வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பெட்டர் ஆஃபா இருக்கிறதுக்கும் சரி. தேங்க்யூ. 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 Sheen Lac Speciality Coatings, always shining. Sheen Lac. Milky Mist milkshakes make you go. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions.